ஸோ தலையிலிருந்து கால் வரைக்கும் மூளையிலிருந்து நம்ம உடல்ல இருக்கிற எல்லா பாகங்களையும் வந்து கழிவுகள் வெளியேறுவதற்கான வழிமுறைகள் இருக்கு. முக்கியமா அதுக்குதான் அந்த குடல் பகுதியை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுட்டா உடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் மொத்தமும் நம்ம வெளியேறணும்னா உணவு முறையோட சேர்த்து மருந்துகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குதான் நஞ்சு முறிவு சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. பேர்லயே இருக்கு பாருங்க, நஞ்சு முறிவு சூரணம். ஏதாவது ஒண்ணு நமக்கே தெரியாம ஒரு பூச்சிக்கடி இருந்துச்சுன்னா இந்த மருந்து எடுத்துக்கலாம். இல்ல பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு வெளியில வரணும்னா இந்த மருந்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. அருகம்புல்லை வந்து அடிப்படையா வச்சு இதனோட சில மூலிகைகளை சேர்த்து செய்யக்கூடியது. இந்த கஷாயம் வந்து நம்ம ஒரு 15 நாட்களுக்கோ 20 நாட்களுக்கோ தொடர்ந்து காலையில எடுக்கும்போது ஸோ உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு வெளியேறுதுன்னு சொல்லலாம். இதுல பேசிக்கா வந்து பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரிசலாங்கண்ணி, வல்லாரை ரெண்டுமே வந்து பவுடர் எடுத்துட்டு நெல்லிக்காய் சாறு விட்டு பாவனை செய்து செய்யக்கூடிய மருந்து. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் நமக்கு. ஸோ உடம்பே லைட்டான மாதிரி இருக்கே, முகத்துல வந்து அங்கங்க கருமை நிற திட்டுக்கள் இருந்துச்சு, இது எல்லாமே உடல்ல நமக்கு டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா தெரியக்கூடிய சில சிம்டம்ஸ் தான். கண்களை சுற்றி திடீர்னு கருவளையம் வருதுங்க, இல்ல முகத்துல அங்கங்க டார்க் ஸ்பாட்ஸ் வருது, ரொம்ப டல்லா இருக்கு, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, ஸோ அப்போ டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்.